ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தங்கச்சி மடம். ஸோ தங்கச்சி மடத்தில் வந்து ஒரு சர்ச்சு திருவிழா. ஸோ அங்கே தான் நம்ம இன்றைக்கி போயிட்டுருக்கோம். தங்கச்சி மடம் வந்து ராமேஸ்வரம் தீவில் இருக்குது. ஸோ அதை ரீச் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த பாம்பன் பாலம் வழியாக தான் போகணும். ஸோ பாம்பன் பாலத்தில் வந்து சென்ட்ரல் பிரிட்ஜ் வந்தாச்சுங்க. வந்த உடனே ட்ரெயின் பாலத்தில் அந்த ட்ரெயின் போகிற அழகாக மட்டும் பாருங்கள், வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அதையும் பார்த்துட்டு நேராக தங்கச்சி மடம் கிளம்பியாச்சுங்க. அந்த வேலை பாலத்தில் தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் நீளங்க அந்த பாலம். அது ஈவினிங் டைமில் வெயில் இறங்கினதுக்கப்புறம் போனீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் ரைட் போகிறதுக்கு. ஸோ கிட்டத்தட்ட கரெக்டாக நம்ம தங்கச்சி மடம் வந்தாச்சுங்க. சர்ச்சு திருவிழா. ஸோ சர்ச்சுக்குள்ளே தாங்க இவ்வளோ பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. நைட்டு ஒரு 11:30 போல் அவங்களோட தேர் வளம் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு எல்லோரும் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அதோட காட்சிகள் கூட நான் பின்னாடி வர கிளிப்பில் போடுறேன், பாருங்கள். இதாங்க சர்ச், அதாவது சந்தியாகப்பர். எஸ், நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். சந்தியாகப்பர் ஆலயம், தேவாலயம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் திருவிழாவுக்கு வந்துட்டுருக்கோம். இது வந்து ராமநாதபுரத்தில் வந்து மிகப்பெரிய திருவிழானே சொல்லாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏர்வாடி சந்தனக்கூடு, அது முடிஞ்சதுக்கப்புறம் மிகப்பெரிய திருவிழானா அது தாங்க. பார்க்குறதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். ஆனால் நம்ம வந்த வேலை இது இல்லைங்க. ஸோ இதுதான் அந்த அவங்களோட தேர் வலம் வர்ற காட்சி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 தேரில் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நேராக நம்ம வந்த வேலையை பார்க்க போவோம் அப்படின்னு பசங்களோட கிளம்பியாச்சுங்க. பேர் போயிருந்தோம். நல்லா என்ஜாய்மெண்ட்டு. ஒரு 2-3 ரைடு போட்டிருந்தாங்க. எல்லா இடத்துலையுமே வந்து சுற்றி பார்க்குறதுக்கும் சரி, ஒரு என்டர்டெயின்மெண்ட் சரி, விடிய விடிய ஒரு ஃபுல் நைட் என்ஜாய்மெண்ட்டுக்கு வந்து கேரண்டியாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ரைட்ஸ் அதில் உள்ளது. பார்க்கவே அல்டிமேட்டாக இருந்துச்சு. நாங்கள் எல்லா ரைடுமே போனோம். கிட்டத்தட்ட எல்லா ரைடுமே போனோம். ஒரு ரைடுக்கு வந்து 60 to 70 rupees வாங்குகிறாங்க. இது வந்து வருஷத்தில் 1 டைம் தாங்க என்ஜாய் பண்ண முடியும். ஏர்வாடில் ஒரு டைம் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்தாச்சு. ஆட்களை இறக்கி விட்டுட்டு நம்மளும் கீழே வந்துட்டாங்க.